வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்த்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடுங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் டு வாலாஜாபாத் ரோடு, மன்னிவாகாடத்து கரசங்கல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் ஏரியா 2023 ஸ்கொயர் ஃபீட்டு, 33 அடி ஃப்ரண்டேஜ், 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. ஸோ ஒரு கார்டன் ஹவுஸ்னு கூட சொல்லலாம். 4 பக்கத்தையும் பார்த்தா நல்லா ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும். வீடு 9 வருஷம் ஓல்டு ஹவுஸு, 85 லட்சங்க. ஸோ ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணலாம். வீடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் 30 ஃபீட் ரோட்டில் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 900 மீட்டர் மெயின் ரோட்லேருந்து வருங்க நமக்கு இது. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ரொம்ப சூப்பரான வீடுன்னு டெஃபினட்டாக சொல்லலாம். நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒன்று பார்த்தாலே தெரியும். வீட்டை சுற்றி பார்த்தோன்னா எண்ணற்ற மரங்கள், பூச்செடிகள் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடு. ஸோ ஓனர்கிட்ட தான் இருக்குது ப்ராப்பர்ட்டி. நேரில் உட்காந்து பேசலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபைனல் ரேட்டும் பார்த்தீங்கன்னா என்னன்றதை கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வீடியோ பார்க்குறவங்க இந்த லொக்கேஷனில் வீடு வேணுன்றவங்க டெஃபினட்டாக சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவர் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் தான் அவர் சொல்லியிருக்கிறது. இதே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாலேருந்து 3300 ரூபா ஃபைனல் ரேட் சொல்கிறேன் நான். 3500 வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு சில 3500 ரூபாய்க்கு விற்கிறவங்களும் இருக்காங்க ஃபைனல் ரேட்டாகவே. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. லேண்ட் அப்ரூவ், பில்டிங் அப்ரூவ் ரெண்டுமே இருக்குது. ஸோ வீடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் இருக்குது. 2 கார் பார்க்கிங்கும் விடலாம். ஒரு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பெருசாக விட்டுருக்காங்க. நீங்கள் வேணுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி 2 கார் பார்க்கிங் விடலாம். பைக் வந்து ஒரு 4 பைக் விட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. உள்ளே போனோடனே ஓப்பன் கிச்சனு. அதே போல் பார்த்தோன்னா நம்ம ஹாலை ஒட்டியே பார்த்திங்கன்னா நமக்கு நார்த்து பார்த்த மாதிரி பார்த்தோன்னா நமக்கு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தோன்னா சவுத் ஈஸ்ட்டில் நமக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த உள்ளே வந்தீங்கன்னா ஆப்போசிட் நம்ம நார்த் சைடில் வாசப்படி பார்த்தோம், சவுத் பேசிங்கில் வாசப்படி பார்த்தோம். 10க்கு 12, 8க்கு 12 மாதிரி 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங் மட்டும், வெளியில் மட்டும் உள்ளே மட்டும் பெயிண்டிங் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த செலவுமே இருக்காது. இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து லேண்டு என்ன ரேட் போகுது நீங்கள் என்கொயரி பண்ணிக்காங்க. வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி கூட ஒரு மீட்டிங் கொடுத்தோம். அது சம்மந்தமே இல்லாத ரேட்டு கேட்டாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. அதனால் நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் எங்கேயுமே பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் அந்த ஏரியாவில் போயிட்டு நீங்கள் அந்த லேண்ட் என்ன ரேட் போயிட்டுருக்கு அப்புறம் என்கொயரி பண்ணிங்களா, நீங்கள் ஒரு நல்ல பட்ஜெட்டில் நீங்கள் வந்து அந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை லேண்டே பர்ச்சேஸ் பண்ணுறதுனா கூட பார்த்தோன்னா எந்த லொக்கேஷனில் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த லொக்கேஷனில் இண்டிவிஜுவலாக நீங்கள் போயிட்டு என்ன ரேட் போகுது நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போனோடனே இந்த ரேட்டு தாங்க போதும் தெரியும் மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்லி நம்ம அடித்து பேச முடியும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு பக்கத்தில் கூட பார்த்தோன்னா ஒரு பிளாட் இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டாக 3200 ரூபா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஓனர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்காங்க. வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருந்தா அடுத்த கட்டம் ப்ராசஸ் பண்ணலாம். 40 லட்சம் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் லோனில் இருக்குங்க இது. ஸோ எந்த பேங்க்கு என்ன ப்ரொசீஜர்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கேளுங்க. டைரெக்டாக மீட்டிங் கொடுக்கலாம். வீட்டில் மகாலட்சுமி வாங்க, நம்ம அதுக்கப்புறம் என்னன்றதை நம்ம பேசிக்கலாம். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.